ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 7/4/2019, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. திதி வளர்பிறை துவிதியை திதி. மாலை 4:01 வரை இருக்கிறது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். காலை 8:04 வரை இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரம் சித்தயோகம். 8:44 அப்புறம் பரணி நட்சத்திரம். பரணியும் ஞாயிறும் கூடக்கூடாது. அப்படி கூடுனா அது பாலரிஷ்ட யோகம். பாலரிஷ்ட யோகம் சுமாரான ஒரு யோகமே. ஞாயிற்றுக்கிழமை 12 to 1 யமகண்டம், 3 to 4 குளிகை, 4 to 6 ராகு காலம். இன்று ஒரு சுமாரான நாள். காலையில் மட்டும் நேரம் நல்லா இருக்குது. வழக்கமான செயல்களில் தடையதும் கிடையாது. ராகுகாலம் யமகண்டம் தவிர அனைத்து நேரங்களில் சுபகாரியங்கள் செய்து கொள்ளலாம். ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான் காலையில் கொஞ்ச நேரம் இருந்தாலும் சரி, ராசியில் சந்திர பகவான் இருக்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உணவு விஷயத்திலையும் கவனமாக இருப்பதே நன்று. கொடுக்கல் வாங்கல் பரவாயில்லை. சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியம் கவனித்து கொள்ள வேண்டும். குழந்தைகளினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு அனுகூலங்கள் உண்டு. ஓய்வாக இந்த நாட்கள் செல்லும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு. தான் உண்டு தொண்டை வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. மிதமான தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கு குரு பகவான் சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். எதிர்பாராத பணவரவும் உண்டு. வீண் செலவுகளும் உண்டு. பண விஷயத்தில் சற்று கராராக இருப்பதே நன்று. யாரையும் நம்பாமல் சுய முடிவே நிரந்தரமானது, நிலையானது என்பதை உணர வேண்டும். தாயாரின் ஆரோக்கியம் சுமார், தந்தையார் ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மணி அந்யோன்யம் அதிகரிக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். மேடைகளில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் மணி அந்யோன்யம் பரவாயில்லை. நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான். திடீர் யோகமும் அஷ்டமும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. கடனின் ஒரு பகுதியை அடைத்து நிறைவு செய்ய முயற்சி செய்வீர்கள். வெற்றியும் காணுவீர்கள். ஒற்றாவரிடத்தில் மதிப்பு உயரும். கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சந்திரன் லாபஸ்தான அதிபதியாக இருந்து 8ஆம் இடத்தில் இருப்பது பண விஷயத்தில் கவனம் தேவை. லாபத்தில் குறைவு ஏற்படலாம். இன்று புதிய முயற்சிகள் எதையும் செய்து கொள்ளக்கூடாது. சாட்சி கையெழுத்தும் போடக்கூடாது. எதிர்பாராத பணவரவு இருந்தாலும் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருப்பதே நன்றாக நடக்கும். இருந்தால் தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மிதமான தினமே. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரம் உண்டு. திடீர் யோகம் உண்டு. சப்தமத்தில் சந்திர பகவான். ஆளுமை திறமை அதிகரிக்கும். செய்யக்கூடிய வேலைகளில் திருப்தி இருக்கும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சகோதர வகையில் ஒற்றுமை உண்டு. எதிர்பாராத பணவரவும் உண்டு. நல்ல தினமே.
அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, 6ஆம் இடத்தில் சந்திர பகவான். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்ள வேண்டும். உணவு விஷயத்திலும் கவனமாக இருப்பதே நன்று. குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் குரு பகவானும் இருப்பது வரவு செலவு சமமாகவே இருக்கும். சேமிப்புகளை செய்து கொள்வது சற்று கடினமாகவே இருக்கும். தான் முன்பு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பது சிலாகியம். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மிதமான தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, 5ஆம் இடத்தில் சந்திர பகவான். எதிர்பாராத பணவரவு உண்டு. அரசு அனுகூலங்கள் கிட்டும். பண விஷயத்தில் கவனம் தேவை. கணவன் மணி அந்யோன்யம் அதிகரிக்கும். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். மிதமான தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. மனைவி வழி உறவினரால் ஆதரவுகள் பெருகும். அவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சிலாகியம். மாணவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். குழந்தைகளினால் நல்ல நிலைமை ஏற்படும். திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். மிதமான தினமே. அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். 10ஆம் இடத்தில் குரு பகவானும் சனி பகவான் அமர்ந்திருப்பது வீண் விரயங்கள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மிதமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.